டக்குன்னு ஒரு டிப். இன்றைக்கி நம்ம சோம்போட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் புரோட்டீன், மேங்கனீஸ், ஃபோலேட், காப்பர், கால்சியம், வைட்டமின் சி, அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த கேஸ் ப்ரொடியூசிங் பாக்டீரியாஸ் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், வயிறு உப்புசம், அஜீரணம் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும் தன்மை வந்து இந்த சோம்புக்கு அதிகமாக இருக்குது. இதில் வந்து கரையக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீ டயபெட்டிஸ் மற்றும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுகர் லெவல் நல்லாவே கம்மி பண்ணும். அதே மாதிரி இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தலையில் பொடுகு போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர வலியை வந்து நல்லாவே கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால விரைப்புத்தன்மை அந்த பிரச்சனையிலேருந்து வராமல் பாதுகாக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேன்சர், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் பாலிஃபினால்ன்ற ஒரு முக்கியமான காம்போனன்ட் இருக்கிறதுனால நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சளியை வந்து வெளியேற்று வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பாலூட்டும் தாய்மார்கள் இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். பால் அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருந்தால் உங்கள் மருத்துவரோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி.